ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்கள், எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஒவ்வொரு மனிதனையும் உயர்த்துவதற்கு கர்த்தர் ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியாதோ, அதே போல ஆண்டவரும் நம்முடைய காரியங்களில் அவசரப்பட்டு முடிவெடுத்து செயல்படுகிறவர் அல்ல. லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் நியாயம் செய்வார், ஆனால் நியாயம் செய்வதற்கு முன்பதாக நீடிய பொறுமையுள்ளவராயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் பொறுமையாய் இருக்கிறார் என்றால் ஏற்ற காலத்திற்காக காத்திருக்கிறார். நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அந்த தகுதியான காலம் வரும் வரைக்கும் நம்மை அவருடைய செட்டைகளில் வைத்து உருவாக்குகிறார். நமக்குள் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார், அன்பை கற்றுக் கொடுக்கிறார், பரிபூர்ணத்தை கற்றுக் கொடுக்கிறார், விட்டு கொடுப்பதை, மனத்தாழ்மையை, மன்னிப்பதை, சகல நற்குணங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த காலங்கள் வரும் பொழுது நாம் சொல்லாமலேயே நம்மை உயர்த்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தான் நீங்க வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏற்ற காலம் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி சொல்லுகிற ஒரு ஏற்றம் வருகிற ஒரு காலமும் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் தான் அதை செய்கிறவர். ஏற்ற காலத்தில் உயர்த்தவும், ஏற்றம் வருகிற காலங்களில் உங்களை ஸ்தோத்திரம் மேன்மையடைய பண்ணவும் தேவன் ஒருவரே வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்காமல் இல்லை, நம்முடைய துதிகளை கேட்காமல் இல்லை, நம்முடைய விண்ணப்பங்களை கேட்காமல் இல்லை. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சங்கீதத்தில் இப்படி ஜெபிக்கிறார்: நான் இரவில் படுக்கையில் கூட தியானித்து கொண்டிருக்கிறேன், இரவில் கூட என்னுடைய இருதயம் விழித்திருக்கிறது, ராட்சாமங்களில் என் தேவனோடு நான் படுக்கையில் பேசுகிறேன். அப்படியானா படுத்திருக்கும் போது கூட தூக்கம் வரலன்னா அவனுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, செய்த காரியங்கள் என்ன, அதை அவன் நினைத்து கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை அவருடைய படத்தை கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து, அவருடைய உருவத்தை கொண்டு வந்து, கர்த்தாவே நீ இதை செய்தருளும் 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 என்று இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறானா? நீங்களும் அப்படி பேசுகிறதை, நீங்களும் உங்கள் உணர்வில் தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் தெரியப்படுத்துகிறதை, வெளிப்படுத்துகிறதை கர்த்தர் அறிகிறார். கர்த்தருக்கு தெரியும். ஆகவே உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், ஏற்ற காலம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண் மங்கின பிற்பாடு அல்ல, பலன் குறைந்த பிற்பாடு அல்ல, வயது முடிந்ததற்கு பிற்பாடு அல்ல, நல்ல கண் பார்வையும் பலனும் நல்ல பூரண வயதும் இருக்கும் பொழுதே உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படிக்கு அந்த ஏற்ற காலங்களை கொண்டு வந்து உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை இன்னும் அதிகமாய் மனத்தாழ்மையாய் இருக்க ஒப்பு கொடுங்கள். நிச்சயம் ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மையாய், மேன்மையாய், ஆசீர்வாதமாய் ஆண்டவரே அமையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஏற்ற காலங்களில் உயர்த்துகிற தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்துவதாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேவ் a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.